10th students exercise 1.5ல second sum பார்க்கலாம். ரெண்டு subdivision இருக்கு. ஸோ பாருங்க, find the value of k such that f dot g equal to g dot f. f dot gயும் g dot fம் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் k வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம் f of x equal to 3x plus 2, then g of x equal to 6x minus k. ஸோ சைன் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக எழுதிக்கிடுங்க. ஸோ இப்போ எஃப் டாட் ஜி, எஃப் டாட் ஜினா என்ன அர்த்தம்னா எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். இது எழுத தெரியணும். எஃப் டாட் ஜினா எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் எழுதுனதுக்கப்புறம் எஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எவ்வளவு 6 மைனஸ் கே. அப்போ 6x மைனஸ் கே, இதுதான் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ. ஸோ இப்போ இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸு வந்தால் 3x வருது இல்லையா, இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ தூக்கி போட போகிறோம். அப்போ 3xக்கு பதிலாக 6x மைனஸ் கே ப்ராக்கெட் போடணும், ரொம்ப முக்கியம். எக்ஸுக்கு பதிலாக 6x மைனஸ் கே போட்டு ப்ளஸ் 2 போட்டு வச்சிங்களா. இப்போ இந்த 3யை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணணும். 3 6 ஆர் 18, எக்ஸ் அப்படி தான் இருக்குது, மைனஸ் கே ப்ளஸ் 2. தப்பி தவறி இது கூட சப் பண்ணிடாதீங்க. இது எக்ஸ் இருக்குது இந்த டைம் கூட, இது வெறும் நம்பர். ஸோ கழிச்சிடாதீங்க. ஸோ அதே மாதிரி ஜி டாட் எஃப் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் வருது. தென் ஜி எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 3x ப்ளஸ் 2. அப்போ இதில் போடணும் 3x ப்ளஸ் 2. இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நமக்கு ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ தூக்கி இதில் போடுறோம். ஸோ இப்போ இந்த கான்செப்டுக்கு வந்துடும். எக்ஸு இந்த 6x மைனஸ் கேன்னு இருக்குது. அப்போ அந்த எக்ஸுக்கு பதிலாக 3x ப்ளஸ் 2 போடணும். 6 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க, 3x ப்ளஸ் 2. எக்ஸுக்கு பதிலாக இதை தூக்கி அதில் போடுறோம், மைனஸ் கே. ஸோ இப்போ 6ஐ கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 3 சார் 18x, 6 2 சார் 12 மைனஸ் கே. ஸோ இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். 6 3 சார் 18, இந்த இடத்துல 3k, 3 வச்சு இதை மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, 3k வரும். 6 3 சார் 18, அதே மாதிரி இது பண்ணும்போது 12 மைனஸ் கே. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல்னு எடுத்துக்கணும். அப்போ எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் அப்படின்னு எடுத்துக்கணும். எஃப் டாட் ஜியோட வேல்யூ 18x மைனஸ் 3k ப்ளஸ் 2 ஈக்குவல் டு ஜி டாட் 18x ப்ளஸ் 12 மைனஸ் கே. ஈக்குவலான்னு எடுத்துக்கணும். ஈக்குவலா அப்படின்னு எடுத்தால் தான் நம்ம கே வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும், கே வேணும். கே மட்டும் ஒரு சைடு கொண்டு வாங்க. ஸோ இதை அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ 18x ப்ளஸ் 2 அப்படி தான் இருக்குது, இதை மட்டும்தான் அந்த பக்கம் கொண்டு போயிருக்கோம். அப்போ இந்த இடத்துல மைனஸ் 18x இங்கே வரும், இது மைனஸ் 12 ஈக்குவல் டு மைனஸ் கே ஆல்ரெடி இருக்குது, இது இங்கே வரும்போது ப்ளஸ் 3k. ஸோ இது நிறைய விதமாக யோசிக்கலாம். நான் கே மட்டும் ஒரு சைடு கொண்டு வரதுக்கு யோசிச்சிருக்கேன். ஸோ கே இந்த இடத்துல மைனஸ் 3k, அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 3k, இந்த பக்கமும் கொண்டு வரலாம், உங்கள் விருப்பம்தான். ஆனால் ஒரே மாதிரி யோசிக்கணும். ஸோ இந்த இடத்துல கே மட்டும் நான் அந்த சைடு கொண்டு வந்துட்டு அந்த எக்ஸும் நம்பரும் இதில் இருக்குது. இப்போ 18x மைனஸ் 18x கேன்சலு. ஸோ மைனஸ் 10, மைனஸ் 12, 2 வந்து மைனஸ் 10. ஸோ இது மைனஸ் கே, இது ப்ளஸ் 3k. அப்போ ஆன்சர் 2kன்னு வரும். அப்போ கே ஈக்குவல் டு இந்த 2 இங்கே வரும்போது மைனஸ் 10/2 அப்படின்னு வரும். ஸோ 5, கே வேல்யூ எவ்வளவு 5, கே ஈக்குவல் டு மைனஸ் 5. ஸோ இது ஃபஸ்ட்டு சம். அதே மாதிரி செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் கே, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x ப்ளஸ் 5. ஸோ எஃப் டாட் ஜி கண்டுபிடிக்கணும், எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸு. ஸோ ரெண்டு ப்ராக்கெட் வரும் பார்த்துக்கிடுங்க. எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து 4x ப்ளஸ் 5. இந்த ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும், அதை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்க்கணும். ஸோ இங்கே வர்ற அந்த எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக இதை தூக்கி பண்ணோம். அப்போ 2 இன்ட்டு 4x ப்ளஸ் 5
ப்ராக்கெட் மைனஸ் கே. ஸோ இந்த 2 கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 4s are 8, ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்குது, 2 5s are 10 ப்ளஸ் 10 மைனஸ் கே. தென் g டாட் எஃப் ஈக்குவல் டு g இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இதுக்கு இதான் அர்த்தம். ஸோ g எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x மைனஸ் கே. ஸோ இதில் எக்ஸுக்கு பதிலாக இதை தூக்கி போடணும். அப்போ 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2x மைனஸ் கே ப்ளஸ் 5. ஸோ 4 வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 2s are 8 x 4k மைனஸ் 4k ப்ளஸ் 5. இது ரெண்டு ஈக்குவல். எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். அப்போ 8x ப்ளஸ் 10 மைனஸ் கே ஈக்குவல் டு 8x மைனஸ் 4k ப்ளஸ் 5 போட்டிங்கன்னா கேயை ஒரு பக்கம் கொண்டு வாங்க, இந்த பக்கம் இதை இந்த பக்கம் எடுத்துட்டோன்னா மைனஸ் கே ஆல்ரெடி இருக்குது, இங்கே வரும்போது ப்ளஸ் கே ஆயிரும் 4k. ஸோ இங்கே இருக்கிறது என்னது இருக்குது, 8x ப்ளஸ் 5 இருக்குது இங்கே இருக்கிறது. அப்போ இங்கே கொண்டு வரும்போது மைனஸ் 8x, 10 அங்கே போகும்போது மைனஸ் 10. ஸோ இப்படி தான் மாறும். ஸோ இதை கழிக்கும்போது 3k, இதை கழிக்கும்போது 3k. ஸோ இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன், மைனஸ் 4k இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், ஆல்ரெடி மைனஸ் கே இருக்குது, மைனஸ் 4k இங்கே வரும்போது ப்ளஸ் 4k ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் ஈக்குவல்ட்டு இதில் இருக்கிற ரெண்டு டேர்ம் இருக்குல்ல, இதை இங்கே கொண்டு வரேன். ஆல்ரெடி இங்கே 8x ப்ளஸ் 10 இருக்கு இல்லையா, இதை அப்படியே எழுதிட்டு 8x ப்ளஸ் 5 எழுதிட்டு இதை அந்த பக்கம் கொண்டு போகிறேன். எப்படினாலும் நீங்கள் யோசித்துக்கலாம். ஸோ இங்கே இது 8 கேன்சல், மைனஸ் 5 வரும். ஸோ k ஈக்குவல் டு மைனஸ் 5/3.